அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்களை ஹுப்பு பாட்டி என்று சொல்லுவார்கள். கேட்டிருக்கீங்களா? நீங்க ஹுப்பு மௌலவியான்னு கேட்பாங்க, நீங்க ஹுப்பு மதரசாவில ஓதினு கேட்பாங்க, நீங்க ஹுப்பு பாட்டு தான் என்று சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறோம் யா ரசூலல்லாஹ். பள்ளி வாசல்களிலே சப்தங்கள் வெளிப்படும். அரசியல் பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை, நிவாரணம் கொடுக்கிற பிரச்சனை, மற்றைய ஏனைய பலாய்கள் அனைத்திற்குமான சப்தங்கள் பள்ளிவாசலிலே இன்று வெளிப்படுவதை நான் கண்டிருக்கிறேன். அதனால் சில விடயங்கள் ஞாபகம் வருகிறது. மிம்பரில் அவற்றை பேசவும் விருப்பமில்லை, பேசவும் கூடாது. இந்த உம்மத்தினுடைய கடைசி காலத்துல வந்தாக்கள் முந்தின காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களை, தாபிஊன்களை, தபவு தாபிஊன்களை ஒரு ஜாதியா பேசுவாங்க, ஏசி பேசுவாங்க, ஏளனமா பேசுவாங்க, மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து பேச மாட்டார்கள். அருமையான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல மாட்டார்கள். அபூபக்கர் கேட்டார், உமர் வந்தார், அப்படித்தான் பேசுவார்கள். காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். ரட்சகனும் சர்வ ஜீவ தயாபரனும் ஏக வல்லவனுமான அல்லாஹு இஸ்ஸத் தபாரக வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாகவும், இருளில் ஒளிவாயி இறைவன் அருள் நபியாகி இவ்வையகத்தில் ஈமானிய ஒளிச்சுடரேற்றிய இருளக சர்தாரான கண்மணியான கார்மி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அஹ்லுல் பைத்தினர்கள், அஸ்ஹாபுகள், அனைத்து நல்லடியார்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், அவுதாதுகள், நுகபாக்கள், முதலாக்கள், அஹியார்கள், முத்தகீன்கள், மோமினின்கள், முஸ்லிமின்கள், முஹ்சினின்கள் ஆகிய நம் அனைவர்கள் மீதிலும் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய ஸலவாத் என்ற கருணையும் சலாம் என்ற வந்தனமும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபி யௌமில் ஜும்ஆ என்ற அழைப்புக்கு பதிலளித்தவர்களாய் நேர காலத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்து இஅ்திகாஃபுடைய நியத்து வைத்து தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுதுவிட்டு ஹுத்பாவை செவிமடுத்து அமர்ந்திருக்கும் ஈமானிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்திலே விதவிதமான அவனுடைய படைப்புகளை சிருஷ்டித்து இருந்த போதிலும் அனைத்து வித்தியாசங்களை படைத்த ரப்புல் ஆலமீனை சொல்லுகின்றான். அதாவது நம்மில் நாம் சில வித்தியாசங்களை, அடையாளங்களை வைத்திருந்த போதிலும், நம்மில் நாம் வெள்ளையர் கருப்பர் என்று சில அடையாளங்களை வைத்திருப்பது போல, பணக்காரர் ஏழை என்று சில அடையாளம் வைத்திருப்பதை போல, ஆலிம் ஜாஹில் என்ற அடையாளம் வைத்திருப்பதை போல, படித்தவர் பாமரர் என்று அடையாளம் வைத்திருப்பது போல, பெரியவர் சிறியவர் என்று அடையாளம் வைத்திருப்பது போல, சில பெயர்களை சூட்டி இருப்பதை போல, சில உறவுகளினுடைய, சில பாரம்பரிய பரம்பரையினுடைய உறவுகள் பெயரை அடையாளமாக வைத்திருப்பதை போல, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தனை வித்தியாசங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பெருமையாக இருந்தாலும், சிறுமையாக இருந்தாலும், தாழ்ந்தவனாக இருந்தாலும், உயர்ந்தவனாக இருந்தாலும், அந்த தாழ்வையும் உயர்வையும், அனைத்து பட்டங்களையும், பதவிகளையும், பெருமைகளையும், சிறுமைகளையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் என்று சொல்லிவிட்டான். நிச்சயமாக உங்களில் சிறந்தவர்கள் இறைவனிடத்தில். எங்கே சிறந்தவர்கள்? இறைவனிடத்தில் உங்களில் சிறந்தவர்கள் அத்துகாக்கும், தக்குவா உடையவர்கள், தக்குவாவில் மேலானவர்கள், தக்குவா நிரப்பமாய் இருப்பவர்கள் என்று எல்லாம் வல்ல ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னதாக தன்னுடைய முபாரக் நிறைந்த அந்த நாவினால் சொல்லுகின்றார்கள். இறையன்பு மிக்கவர்களே, தக்குவாவோடு இருந்தால் அல்லாஹ் நமக்கு நாடிய, அவன் நாடிய புறத்தில் இருந்து நமக்கு ரிசுக்கை தருவதாக சொல்லுகிறான். நாங்கள் தக்குவாவோடு இருந்தால் நாங்கள் நாடாத விதத்திலிருந்து கூட நமக்கு ரிசுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கலாமிலே சொல்லுகின்றான்.
நாங்கள் தக்குவாவோடு இருந்தால் நாங்கள் தேடிச் செல்லாத இல்முகள் கூட நம்மிடத்திலே வந்து சேரும் என்று சொல்லுகின்றான். நாங்கள் தக்குவாவோடு இருந்தால்தான் அல்லாஹும் ரசூலும் சேர்ந்து தந்த அந்த குர்ஆன் நமக்கு விளங்கும் என்று கூட சொல்லுகிறான். அந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று கூட தக்குவாவோடு இருங்கள் என்று சொல்லுகிறான். இறை அன்பு மிக்க ஈமானிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, தக்குவா என்கின்ற இறை அச்சத்தை கொண்டு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுபதேசம் புரிந்து கொள்ளுகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீனை எவ்விடத்திலும் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எந்த தரஜாவிலும் தக்குவா என்கின்ற இறை அச்சம் பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊடாக அல்லாஹுடைய கலாமின் வாயிலாக இந்த உலகம் பற்றியும் உலகம் சார்ந்த வாழ்க்கை பற்றியும் அழகிய முறையிலே சொல்லி தந்திருக்கிறார்கள். இதே உலகத்தினுடைய அழிவை பற்றியும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். பெருமானி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த உலகம் அழிந்து மறுமை என்பதை பற்றி சொல்லுகின்றான். மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுகின்றார். வ அன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா, இந்த மறுமை நாள் என்பது வரும். வ அன்ன ஸாஅத லஆத்தியத்துன் என்றும் சொல்லுகின்றார். நிச்சயமாக வரும். லா ரைப ஃபீஹா, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஒரு விடயத்திலே சந்தேகமும் இல்லை என்று சொன்னான் என்றால் அது மிச்சம் உறுதியான ஒரு விடயமாகவும் அது நம்பகமான விடயமாகவும் அதில் எவருக்குமே சந்தேகம் ஏற்படும் என்பதில் இடமில்லாத ஒரு விடயமாகவும் தான் இருக்கிறது. அல் குர்ஆனை பற்றியும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான். அவன் எந்த வேதத்தை நாடினானோ ஜாலிக்கல் கிதாபு என்று அந்த வேதத்திலே லா ரைப ஃபீஹ் என்றும் சொன்னான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வ அன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா, அந்த மறுமையுடைய நாள் வரும் நிச்சயமாக, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே மறுமை நாள் வரும், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது திடீரென்றும் வரும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய அந்த விடயங்கள் அவன் சொல்லுகின்ற செய்திகள் இருக்கிறது. ஆனால் மறுமை நாள் முன்னர் சில அடையாளங்கள் வந்துவிட்டும் மறுமை நாள் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லுகின்றார்கள். அல் குர்ஆனும் சொல்லுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஸஹாபாக்கள் என்றுமே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், மத்த சாஅத் என்றால் மறுமை நாளுக்கு சொல்லுவது. அரபியில் இன்னொரு மொழி இருக்கிறது, சாஅத் என்றால் நேரம், மணி. மத்த சாஆ என்று கேட்பதை போன்று கமி சாஆ, டைம் என்னன்னு கேட்கலாம், நேரம் என்ன எத்தனைன்னு கேட்கலாம். இங்கே குர்ஆனிலும் ஹதீஸிலும் அஸ்ஸாஆ என்று சொல்லுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டது மத்த சாஆ, மறுமை நாள் எப்பொழுது நாயகமே என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கூட கேட்டார்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஸே ஜிப்ரீல் என்று பரவலாக பேசப்படக்கூடிய அந்த ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையிலே வந்து அமர்ந்த, சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து அமர்ந்த அந்த அழகிய தோற்றம் கொண்ட ஒரு மனிதர், அந்த மனிதர் வந்து கேட்ட கேள்விகள், இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, சாஆ மத்த சாஆ, கியாமத்து மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்படுபவரை விட கேள்வி கேட்பவர் மிக்க நன்கு அறிந்தவர் என்று அதை சூசகமாக சொன்னார்களே. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மத்தஸ்ஸா மறுமை நாள் எப்பொழுது என்று கேட்ட கேள்விக்கெல்லாம் பெருமானார் அந்த மறுமை நாளினுடைய அடையாளங்களை தான் சொல்லி இருக்கின்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். எப்பொழுது என்று குறிப்பிட்டு சொல்லுவதை விட அதனுடைய அடையாளங்களை சொன்னால் அதை விட்டும் நம்முடைய உம்மத்தை சேர்ந்த நம்முடைய மக்கள் அதை விட்டும் தவிர்ந்து அங்கே அவர்கள் விழிப்போடு வாழ்ந்து ஜெயம் பெறட்டும் என்பதை சொன்னார்கள் பெருமானார். சஹாபத்து பெருமக்களிடத்திலே கேட்டார்கள், வந்து சென்றவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்வி கேட்டாலும் அல்லாஹ்வும் ரசூலாகிய நீங்களும் தான் நாயகமே நன்கறிந்தவர்கள் என்கின்ற பதில் சஹாபாக்களுடைய நாக்கின் நுனியிலிருந்து பாய்ந்துவிடும். அதே போன்று அல்லாஹு வ ரசூலுஹு அலம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தவர்கள் அதாக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களிடத்தில் வந்து யுஅல்லிமுக்கும் தீனுக்கும் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கே கற்று தந்து விட்டு செல்லுகின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ்வும் கியாமத்து நாள் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது குறித்து அதனுடைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். பெரும் பெரும் அடையாளங்களை பட்டியலிட்டே பெருமானார் சொல்லியிருக்கின்ற ஹதீதுகள் பரவலா எல்லோருக்கும் தெரிந்த விடயம். தஜ்ஜால் வருவது, கிழக்கில் உதிக்கின்ற சூரியன் மேற்கில் உதிப்பது, தாபத்துல் அருள் என்கின்ற மிருகம் வருவது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்பட்டு வருவது, யாஜூஜு மௌஜூஜுகள் தங்களுடைய அந்த தடையை நீக்கிக் கொண்டு வெளியே வருவது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வானலோகத்திலிருந்து இறங்கி வருவது, இது போன்ற பல அடையாளங்களை பெரும் அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். சஹாபா பெருமக்களுக்கு இந்த மறுமை நாள் குறித்து ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. எப்பொழுது வருமோ என்கின்ற அச்சம். நமக்குத்தான் அந்த அச்சமே இல்லாதது போன்று நாங்கள் வாழுகின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவ்வாறு தான் சொல்லியிருக்கின்றார். வலாக்கின் அக்ஸருஹும் லா யுமினூன். இந்த மறுமை நாள் வருவது சந்தேகம் இல்லை. ஆனால் சில மனிதர்கள் என்பதை விட அதிகமானவர்கள் உள்ளார்ந்த நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இந்த மறுமை நாள் வரும் என்கின்ற விடயத்திலே வெளியில் பேசினாலும் உள்ளார்ந்த நம்பிக்கை இல்லை. என்னமோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவும் உங்களுக்கு மரணமே இல்லை, நீங்கள் போய் விரும்பியதை போன்று வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை போன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, அந்த மறுமை நாள் என்பதை இன்னொரு கோணத்திலும் நாங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு செய்தி நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு காட்டுப்புறத்தில் இருந்து சில மனிதர்கள் வருகின்றார்கள் பெருமானாரிடத்திலே. அராபிகள் வந்த குழுவினர்கள் பெருமானாரிடத்திலே அமர்ந்து விட்டு மத்தஸா மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழுவில இருந்த ஒரு சிறுவரை பார்த்து, இந்த சிறுவர் அவருடைய வயோதிபத்தை அடைவதற்கு முன்பாக உங்களுடைய மறுமை நாள் உங்களுக்கு வந்துவிடும் என்று சொன்னார்கள். உங்களுடைய மறுமை நாள் உங்களுக்கு வந்துவிடும். இவருடைய முதுமையை இவர் அடைகின்ற பொழுது இவருடைய முதுமையை இவர் அடைய மாட்டார், மறுமை நாள் வராமல் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இவருடைய முதுமையை இவர் அடைகின்ற பொழுது அடைவதற்கு முன்பாக மறுமை நாள் வந்துவிடும் என்பதை விட உங்களுடைய மறுமை நாள் உங்களுக்கு வந்துவிடும் என்கின்ற அந்த வசனத்தில் இருந்து பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த ஹதீஸினுடைய வியாக்கியானிகள் சொல்லுகின்றார்கள் என்ன தெரியுமா? ஒவ்வொருவர்களுக்கும், அதாவது இந்த மறுமை நாளை இரண்டாக பிரிக்கிறார்கள். மறுமை நாள், பெரிய மறுமை நாள், அஸ்ஸாஅத்துல் குப்ரா, அஸ்ஸாஅத்துஸ் ஸுக்ரா என்று இரண்டு விதமாய் சொல்லுகிறார்கள். பெரிய மறுமை நாள் என்றும் சிறிய மறுமை நாள் என்றும். மறுமை நாள் வருவதற்கு முன்பாக மரணிப்பவர்கள் அவர்களுடைய மறுமை நாளை சுவைத்து விட்டுத்தான் மரணிக்கிறார்கள். இதைத்தான் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மறுமை நாள் உங்களுக்கு வந்துவிடும் என்றார்கள். அதென்ன உங்களுடைய மறுமை நாள்? கேட்கலாமா இல்லையா? மறுமை நாள் எல்லோருக்கும் சொந்தமானது. அதென்ன உங்களுடைய மறுமை நாள் உங்களுக்கு வந்துவிடும் என்று பெருமானார்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
அதைத்தான் இமாம்கள் முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொருவருடைய மரண நாளும் ஒவ்வொருவருடைய மறுமை நாள் என்று சொன்னார்கள். இது அத்தனையும் நடக்கும் ஒவ்வொருவருக்கும் என்று சொன்னார்கள். மறுமை நாளுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனையும் நம் ஒவ்வொருவர்களுக்கும் நடக்கும் என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, மஷாயிஹ்மார்கள், ஆன்மீக பயிற்றுவிப்பாளர்களாகிய முரப்பிகள் அழகான முறையிலே தங்களுடைய முரீதீன்களுக்கு மறுமை குறித்த அந்த விழிப்புணர்வை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தரீக்காவிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு, தரிக்காவிலே பண்படப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சாஆ என்று சொல்லக்கூடிய மறுமை என்றால் என்ன என்று தெரியும். உன்னுடைய மறுமை உனக்கு வரும் என்றால் என்னவென்று தெரியும். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மறுமை நாள் என்றால் என்னவென்று தெரியும். அதை என்னவென்று அறிவதற்குத்தான் தரீக்கா. மரணம் என்றால் என்ன, கபரு என்றால் என்ன, மஹ்ஷர் என்றால் என்ன, சொர்க்கம் நரகம் என்றால் என்ன என்பதை அது எப்படி சொல்லப்பட்டதோ அப்படியே அறிவதற்குத்தான் தரீக்காவுடைய முரப்பியான ஷேகுமார்கள் தேவை. அது நமக்கு ஒவ்வொருவர்களுக்கும் கட்டாய கடமை. அதனாலே தான் அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை, நபிமார்களை அனுப்பியுள்ளதாக சொல்லுகிறார். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயின, இந்த விடயங்கள் எப்படி என்பதை தெரியாத அந்த மனிதர்கள், உம்மீயின்கள் என்றால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஓத தெரியாதவர்களுக்கு சொல்லும் வார்த்தை. ஆனால் இந்த உம்மத்தினர்களுக்கு அந்த ரசூலை அந்த ரப்புல் ஆலமீன் அனுப்பியது எதற்கு என்று சொன்னால், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயின, இந்த விடயங்கள் என்னவென்று தெரியாத இந்த உம்மீயின்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ரசூலன் மின்ஹும், அவர்களில் நின்றே ஒரு ரசூலை அனுப்பியுள்ளான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த ரப்புல் ஆலமீனுடைய அத்தாட்சிகளாகிய ஆயாத்துகளை ஓதி காட்டுவதற்காக, வயுஸக்கீஹிம், அவர்களுடைய தூய்மைக்காக, எங்களை தூய்மைப்படுத்துவதற்காகண்டா நம்மளை குளிப்பாட்டி நம்மளுக்கு நல்ல புத்தாடை அணிவித்து நமக்கு அத்தர் பூசுறதா அல்ல. நம்மை தூய்மைப்படுத்துவது என்றால் நம்மை எங்களை நான் என்று சொல்லுவதை தூய்மைப்படுத்தக்கூடிய தஸ்கியத்துன் நஃப்ஸை போதிப்பதற்காக. ஒவ்வொருவர்களையும் பரிசுத்தப்படுத்துதல் என்றால் உள தூய்மை, வெளி தூய்மை செய்வதற்காக அந்த ரசூலை அல்லாஹ் அனுப்பியுள்ளான். ஒரு ரசூலினுடைய பணி ஒரு ஷேக் இன்றைய காலத்திலே அந்த பணியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக அந்த சில்சிலாவிலே இருந்து செய்வார்கள். அருமையானவர்களே, ஷேகுமார்கள், முரப்பியான மஷாயிகுமார்கள் செய்கின்ற பணி என்ன தெரியுமா? எங்களுடைய உள்ளத்தில இருக்கக்கூடிய உலக ஆசை, மமதை, தற்பெருமை, பொறாமை, பொய்யான விடயங்கள், அனைத்து போலிகளை விட்டும் நம்முடைய அனைத்து அறுதலியத்தான, அதாவது மிக மோசமான குணாதிசயங்களை விட்டும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தூய்மையானவர்களாய் மாற்றி, நல்லவர்களாய் மாற்றி, நூரே முஹம்மதியாவை அந்த வுஜூதை தரிசிக்க வைத்து நம்மிலே நம்ம ரப்புல் ஆலமீன் ஜல்லஷானஹு வ தஆலா என்ன ஹக்கீக்கத்தை படைத்திருக்கிறானோ அந்த ஹக்கீக்கத்தை நிதர்சனமாய் காண்பதற்கு அந்த வழியை, அந்த பணியை செய்கிறார்கள் ஷேகுமார்கள். அதற்குத்தான் ரசூலை நான் அனுப்பியுள்ளேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இந்த கியாமத்தினால் மத்த சாஆ என்று சஹாபாக்கள் கேட்ட செய்திகள் பல இடங்களில் பல சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் மத்த சாஆ, மறுமை நாள் எப்பொழுது நாயகமே யா ரசூலல்லாஹ் வரும் என்று கேட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கேள்விதான் பதில். அந்த மறுமை நாளுக்கு நீங்க என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் பரவலாக தெரிந்த செய்தி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பல வருடம் ஹிதுமத்து செய்தவர்கள். தன்னுடைய சிறு வயதிலிருந்து இருந்த ஒரு சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாயகமே யா ரசூலல்லாஹ் மத்த சாஆ, எப்பொழுது மறுமை நாள் வரும் என்று கேட்டார்கள். பெருமானார் சொன்னார்கள், அதற்கு என்ன தயார், மறுமை நாள் வந்துட்டா என்ன தயார்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க.
அலி ரலியல்லாஹு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இதற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி கேட்ட கேள்விதான் இது. நாயகமே யா ரசூலல்லாஹ், மத்த ஸாஅ, எப்பொழுது மறுமை நாள் வரும் என்று கேட்டதுக்கு அதற்கு என்ன தயார் என்று கேட்டார்கள். அதற்கு நான் எதையும் தயார்படுத்தி பெரிதாக தொழவில்லை, பெரிதாக நோன்பு பிடிக்கவில்லை, பெருசா சதக்கா கொடுக்கல, பெருச இபாதத்தெல்லாம் ஒன்றும் நான் செஞ்சதில்லைண்டா அவங்க ஒன்றும் செய்யாமலுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, அவர்கள் செய்தவர்கள் வரலாறு பேசுகிறது. சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாம் சரியாகத்தான் செய்தவர்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற பணிவு, அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் செய்த இபாதத்துக்கள் எனக்கு உறுதி இல்லை, அதனுடைய நன்மைகளினூடாக நான் மஹ்ஷரிலே மறுமையிலே ஜெயிப்பேன் என்பது. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் உறுதி, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த சஹாபாக்களுடைய ஈமான் இன்றைக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய ஈமான். அதனாலே தான் எல்லோரும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களை ஹுப்பு பாட்டி என்று சொல்லுவார்கள். கேட்டிருக்கீங்களா? நீங்க ஹுப்பு மௌலவியான்னு கேட்பாங்க, நீங்க ஹுப்பு மதரசாவில ஓதினு கேட்பாங்க, நீங்க ஹுப்பு பாட்டுதான் என்று சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறோம் யா ரசூலல்லாஹ். நாங்கள் தொழுதது குறவு, நாங்கள் ஜகாத்து கொடுத்தது குறவு, நாங்கள் ஹஜ் செய்திருக்கோமோ அதெல்லாம் எங்களுக்கு உறுதி இல்லை. அல்லாஹ் ரசூலை நேசிப்பது உறுதி. எங்கள் உள்ளம் சாட்சி அதற்கு, நீங்கள் சாட்சி அதற்கு, அல்லாஹ் சாட்சி அதற்கு என்கின்ற சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்றார்கள். சூழ்ந்திருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்ப நாங்களும் தானே யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் தான் என்று சொன்னார்கள். எனவே கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களும் தான். இந்த செய்திக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். இந்த செய்திக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு யார்? பெருமானாரோடு ஒட்டி உறவாடி கூடவே இருப்பார்கள். சில பெரிய உஸ்தாதுமார்களோடு சில மாணவர்கள் கூடவே இருப்பார்கள், ஹிதமத் செய்வார்கள், அவர்களுக்கு தேவையான விடயங்களை வாங்கி கொடுப்பார்கள், தேவையான காரியங்களை செய்து கொடுப்பார்கள். அப்படி பெருமானாரோடே இருந்த ஒரு சஹாபிதான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்திக்கு சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா? நான் உண்மைக்கு உண்மையாய் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன். அபூபக்கரை, உமரை, உஸ்மானை, அலியை ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அத்துணை பேர்களையும் நான் உண்மைக்கு உண்மையாய் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களே, அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ரசூலுடன் சஹாபத்து பெருமக்களை சேர்த்தார்கள். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏனென்றால் அவர்கள் பெரிய அவுலியாக்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். இதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஒரு அவுலியா தான், அவர்களும் ஒரு நேசர்கள் தான், அவர்களும் ஒரு வலியுல்லா தான். அவர்களை சொல்லுகிறார்கள், தமக்கு மேலே இருக்கின்ற சஹாபாக்களை சொல்லுகிறார்கள், இவர்களையும் அல்லாஹ் ரசூலோடு சேர்த்து நான் நேசிக்கிறேன் என்று. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, கைஃப அன்த யா அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் கேட்கிறார்கள், இதற்கு தரக்கத் ஹாதிஹில் உம்ம அலா 73 ஃபிர்கத்தன், இந்த உம்மத்து 73 கூட்டமா பிரிஞ்சா அன்னரம் நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, முக்கியமான ஒரு கேள்வி எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்திலே கேட்ட கேள்வி. அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களே, இந்த உம்மத்தினர்கள் 73 கூட்டமாக பிரிந்தா நீங்க என்ன செய்வீங்க? கைஃப அன்த, எப்படி வாழுவாய் அவுஃபே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களே என்று கேட்டார்கள். அதுக்கு வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா வஸாயிருஹுன்ன ஃபின் நார் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், 73ஆக இந்த கூட்டம், இந்த உம்மத்து பிரிஞ்சு ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் போகக்கூடியதாக ஆகி மிச்சம் 72 நரகத்துக்குரியவர்களாக ஆகினா நீங்க எப்படி வாழுவீங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? என்ன செய்வீங்க? அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுடைய ஹாலாத் என்ன என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உடனே அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மத்தா ذالிக யா ரசூலல்லாஹ், அது எப்ப வரும் என்று மட்டும் சொல்லுங்க நாயகமே யா ரசூலல்லாஹ்னு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை இன்று நிதர்சனமாய் நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அன்மையானவர்களே, பேரன்புக்குரியவர்களே, பெருமானார் சொன்ன செய்திகளை பார்க்கலாம் வாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை விரிவாக சொன்னால் ஹுத்பாவுடைய நேரம் மிக விசாலமாகிவிடும் என்பதனால் நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதத்துஹிதல் ஃபைஉ துவலா, பள்ளிவாசலினுடைய அல்லது பைத்துல் மாலினுடைய சொத்து, பொது சொத்து, இது சொந்த சொத்தை போன்று பாவிக்கப்பட்டால், எடுக்கப்பட்டால், வல் அமானத்து மகனமா, அமானத்து வஸ்ஸகாத்து மகரமா, அமானத்து அளிக்கப்பட்டால், அது வீணடிக்கப்பட்டால், வஸ்ஸகாத்து மகரமா, ஜகாத்து கொடுப்பது இருக்கிறது, அது ஃபைன் அடிக்கிற போல எடுக்கப்படும். ஜகாத்தை கொடுக்கிறவங்க விருப்பம் இல்லாமல் கொடுப்பாங்க, என்னமோ ஒரு ஃபைன் சல்லிய கொடுக்குறா போல கொடுப்பாங்க. அப்படி எடுக்கப்பட்டால் அந்த காலம் வத்துஉல்லிம, இல்மு கற்கப்பட்டால் அல்லது கற்றுக் கொடுக்கப்பட்டால், வத்துஉல்லிம அல்லம யுஅல்லிமு வத்துஉல்லிம, கற்றுக் கொடுக்கப்பட்டால், லிகைரி தீனி, மார்க்கம் அல்லாததற்காக, ஆத்மீகத்தை தாண்டி ஆத்மீகம் அல்லாத நோக்கத்திற்காக கற்றுக் கொடுக்கப்பட்டால், மார்க்கம் அல்லாததை கடுமையா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோமா இல்லையா? அதைத்தான் ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணுக்கு அடிமைப்பட்டால், அடிபணிந்தால், வழிபட்டால், அர்ரஜுலு ஒரு ஆண், இம்ரஅத்தஹு தன்னுடைய பெண்ணுக்கு, வல் அஸ்வாத்து வஅக்க உம்மஹு தன்னுடைய மனைவிக்கு வழிபடுவார், உம்மாவை ஏசுவார். நடக்கிறதா இல்லையா என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அருமையான ஈமானிய பெரியோர்களே. வஅத்னா சதீகஹு தன்னுடைய தோழனை தனக்கு மிச்ச நெருக்கமாக்கிக் கொள்ளுவார். வஅக்ஸா அபாஹு தன்னுடைய பெற்றோராகிய தன்னுடைய தந்தையை தூரமாக்கிக் கொள்ளுவார். வலஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித் பள்ளி வாசலிலே சப்தம் உயரும், சப்தங்கள் உயரும். அஸ்வாத் என்றால் சப்தங்கள். வல்லஹரத்தில் அஸ்வாத்து சப்தங்கள் வெளிப்படும். ஃபில் மசாஜித் பள்ளி வாசல்களிலே சப்தங்கள் வெளிப்படும். அரசியல் பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை, நிவாரணம் கொடுக்கிற பிரச்சனை, மற்றைய ஏனைய பலாய்கள் அனைத்திற்குமான சப்தங்கள் பள்ளிவாசலிலே இன்று வெளிப்படுவதை நான் கண்டிருக்கிறேன். அதனால் சில விடயங்கள் ஞாபகம் வருகிறது. மிம்பரில் அவற்றை பேசவும் விருப்பம் இல்லை, பேசவும் கூடாது. அருமையானவர்களே, வசாத கபீலத ஃபாசிகிஹிம், ஒரு கபீலா, ஒரு கோத்திரத்தினுடைய மிக கெட்டவன் தான் அந்த கோத்திரத்துக்கு தலைவனா இருப்பானாம். ஏனென்றா எல்லாரும் அவனுக்கு ஏசி இருப்பாங்க, ஆனா அவன் தான் தலைவர். விரும்பிய விரும்பாமலும் அவர் தான் எல்லாத்தையும் மஷூரா செய்யணும். அப்படியான சில கபீலாக்கள் இன்றைக்கும் இருக்கிறது. வகான ஸஈமுல் கௌமி அர்தலுஹும், ஒரு கூட்டத்தினுடைய செலவழிக்க கூடியவர் மிச்சம் கஞ்சனா இருப்பார். கடும் கஞ்சன் அவரு, ஆனா அவர் தான் செலவழிக்க கூடியவரா இருப்பார், பொறுப்பாளியா இருப்பார். அல்லது ஒரு கூட்டத்தினுடைய ஸஈம், ஒரு கூட்டத்தினுடைய தலைவர், அதை பொறுப்பானவர், அறுதலுகும் மிச்சம் மோசமான ஒருவராக இருப்பார். ஒரு மனிதனை எல்லாரும் மதிப்பாங்க, ஒரு மனிதனை எல்லாரும் மதிப்பாங்க, ஆனா அவன் மறைஞ்சிட்டான்டா ஏசுவாங்க. அதாவது அவன் ஏதாவது தீங்கு செஞ்சிருவானோண்டு பயந்துதான் அவனுக்கு மரியாதையை, சங்கையை கொடுப்பார்கள். அருமையானவர்களே, அப்படியான விடயங்கள் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். ஆனால் பெருமானார் சொன்னால் நடக்கும் என்பதில் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். அதே போன்று வலஹரத்தில் கைனாத்து வல் மஆசிஃபு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதே போன்று பெண்கள் மதுவருந்தி பாடகர்களாக, நடனமாடக்கூடியவர்களாக வெளிப்பட்டு பப்ளிக் ஆகிவிடும். வெக்கம் இல்லாமல் அனைத்தும் நடந்துவிடும்.
பரவலாக. வசுரிபத்தில் ஹுமூரு மது அருந்தப்படும். வலஅன ஆகிரு ஹாதிஹில் உம்மா அவ்வலஹா, அதாவது இந்த உம்மத்தினுடைய கடைசி காலத்துல வந்தாக்கள் முந்தின காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களை, தாபிஊன்களை, தபவு தாபிஊன்களை ஒரு ஜாதியா பேசுவாங்க, ஏசி பேசுவாங்க, ஏளனமா பேசுவாங்க, மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து பேச மாட்டார்கள். அருமையான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல மாட்டார்கள். அபூபக்கர் கேட்டார், உமர் வந்தார், அப்படித்தான் பேசுவார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்றாங்கண்டா, வலஅன இயேசுவான் ஆகிரு ஹாதியில் உம்மத்தி, இந்த உம்மத்தில இறுதியில வந்தவன் இயேசுவான், அவ்வலஹா ஆரம்பத்தில் வாழ்ந்தார்கள் இயேசுவான். நடக்கிறது. ஃபல் யர்தகிபு இந்த ذلك ரீஹன் ஹம்ரா வஸல்ஸலத, அந்த நேரத்திலே உலக அழிவினுடைய ஜல்சலத்தை, அதிர்ச்சியையும் அதிர்வுகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். ஒரு செந்நிறமான துர்நாற்றமான அந்த வாசம், அந்த புகை வெளிப்படுவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைத்தையுமே தெளிவாக சொல்லுகிறார்கள். திருமிதியிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி. அருமையானவர்களே, திருமிதியிலே 2211வது ஹதீஸாக வருகின்ற செய்தி. என்ன விடயம் என்றால், மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற அடையாளங்களை அழகான முறையிலே பேசிக்கொண்டு போனாலும், ஏன் அந்த மறுமை நாளினுடைய அடையாளத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த மறுமை நாள் எப்பொழுது வரும்? நிறைய சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது தாடிகள் நனைந்து விட்ட அளவுக்கு அழுது விட்டு சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு விடயம், மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி விட்டீர்கள் அல்லது கேட்டு விட்டீர்கள். ஹுதைஃபாவே, அந்த நாளையிலே ஒரு தலைவன், ஒரு செல்வந்தன் சிங்கத்தை போல வாழுவான். ஒரு காளியார் வந்து ஓநாய போல இருப்பான். இன்னும் யார ஒருத்தர் வந்து பாம்பை போல இருப்பார். ஆனால் அந்த காலத்தினுடைய ஒரு ஏழை என்ன செய்வான் என்று சொன்னால், ஒரு மெலிந்த பலகீனமான ஆட்டை போல வாழுவான். இவைகளுக்கு மத்தியில் எப்படி தைரியமாக அந்த மெலிந்த பலகீனமான ஆடு தைரியமாக இருக்கும்? இல்லை, அப்படி வாழுவான் ஒரு ஏழை. அந்த காலம் வந்தால் நீங்கள் கேட்கும் மறுமையை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, குதுபு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஜும்ஆவுடைய தினத்திலே இல்லத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொலைவாருங்கள் என்று சிலர்கள் அழைக்க செல்லுகிறார்கள். சென்ற பொழுது குதுபு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் தன்னுடைய அசாவை கொடுத்து, இதை எடுத்துட்டு பள்ளிக்குள்ள போய் பார்த்துட்டு கொஞ்சம் வாங்க, நான் தொழுறதுக்கு வாரன் என்று சொன்னாங்க. எடுத்துட்டு போனாங்க. அவர்களுடைய அசாவை கொண்டு போய் பார்க்கிறார்கள். ஹவுதிலேயும் பள்ளியிலேயும் மிம்பரிலேயும் யானையும் பாம்புகளும் ஓநாய்களும் சிங்கங்களும் கரடிகளும் புலிகளும் குரங்குகளும் தாவி தாவி ஒன்றோடு ஒன்று இருப்பதை கண்டு கொண்டு அந்த அசாவை எடுத்துக்கொண்டு திரும்பி ஓடி வந்து மீண்டும் பார்க்கிறார்கள். மனிதர்கள் விளங்குகிறார்கள். சொன்னார்கள் குதுபு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள், உனக்கு சிங்கங்களுக்கும் யானைக்கும் பாம்புக்கும் நரிக்கும் ஓநாய்களுக்கும் குரங்குக்கும் மத்தியில் போய் தொழ முடியும் என்றால் நீ போய் தொழலாம், எனக்கு முடியாது. நான் இந்த இல்லத்திலே என் தொழுகையை நான் நிறைவேற்றுவேன் என்றார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தரீக்காக்கள் உருவானது எதற்கு என்று கொஞ்சமாவது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நாய் குணங்களையும் குரங்கு குணங்களையும் ஓநாய் குணங்களையும் பாம்பு குணங்களையும் சிங்கத்தின் குணங்களையும் அனைத்து விதமான அறுதலியத்தான மோசமான குணங்களையும் விட்டும் எங்கள் உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்குத்தான் தரீக்காக்களும் ஷேகமார்களும் தர்பியத்துகளும் முரப்பியான திக்ருகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தினுடைய கதாநாயகராகிய இந்த இடத்திலே ஜியாரத்தில் இருக்கக்கூடிய அவுலியாக்களும் அந்த பணியை மேற்கொண்டவர்கள் என்பதை ஞாபகம் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. எங்கள் பெற்றோர்களை புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் தாய் தந்தையர்களை புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுடைய பேச்சுக்களையும் செவிமடுத்தவைகளையும் குத்துபாவையும் தொழுகையையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لا إله إلا الله لا إله إلا الله
لا إله